ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி மட்டன் தான் எடுத்துருக்கிறேன். மட்டன் ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அது கூட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட 2 தக்காளி. அது கூட நான் மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடயே கருவேப்பிலை, புதினா, மல்லி, பட்டை, ஏலை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன். சட்டியை அடுப்பில் காய வச்சுட்டேன். நான் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் சமையல் பண்ண போகிறேன். எனக்கு விறகு அடுப்பில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது எங்கள் வீட்டு கொல்லை இது பாதாம் மரம் நிற்கிது. அது கூட மருதாணி மரம் அதை வெட்டி விட்டுருக்கு. அது கூட நார்த்தங்காய் மரம், அங்கிட்டு சீத்தாப்பழ மரம் நிற்கிது. நல்லா காஞ்சிருச்சு. அதோட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் எடுப்பேன். கறி இதுகளுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காயவும் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். அது கூட பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். எனக்கு இப்படி இயற்கையாக செய்கிற சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் யார் பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன டைம் செட் ஆகாதனால எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு லீவுனால இன்றைக்கி ட்ரை பண்ணி காமிப்போம் உங்கள்கிட்ட அப்படின்றத இன்றைக்கி போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கவும் அது கூட எடுத்து வச்சுருக்க தக்காளியை, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நான் வெங்காயம் கூட சேர்த்துருவேன். இன்றைக்கி பேச்சு வாக்கில் மறந்துட்டேன். அது கூடயே நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டேன். மசாலாவுக்கு கசகசா, பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு, அது கூடயே நான் 2-3 தேங்காய் சில்லி எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கடலையும் எடுத்து ஆட்டி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி இதை மிக்சியில் தான் ஆட்டி எடுத்துருக்கிறேன். சொல்லாமல் இருக்கேன், நான் உங்களுக்கு அம்மியில் அரைச்சி நான் போடுறேன். மசாலா நல்லா வெந்துருச்சு. அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கறி மசாலாவோட வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடயே அது அரை லெமன் எடுத்துருக்குறேன். அது கூட புளிஞ்சு விட்டுக்கிறேன். புளிஞ்சு விட்டேன்னா குருமா மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். மசாலாவோட நல்லா வேக வச்சுக்கோங்க. பொதுவாக விறகு அடுப்பில் செய்யலை நல்லா நம்மளுக்கு கறியும் வெந்துடும், நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சில கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட நான் தண்ணி ஊற்றி, அதுக்கு அளவான தண்ணியை ஊற்றி நான் மூடி வச்சிடுறேன்.